இந்த கிரீடத்தோட சேர்த்து கோயில் நகைகளோட மொத்த மதிப்பு 1460 பவுண்ட்ஸ். இந்தாங்க அதோட ரெக்கார்ட்ஸ். கோயிலுக்கு சொந்தமா 207 ஏக்கர் புஞ்ச நிலம் இருக்கு. அதுல 8 ஏக்கர் போக மீதி எல்லாத்தையும் இந்த ஊர் பண்ணையார் சுந்தரலிங்கங்கிறவர் தான் குத்தகை எடுத்திருக்காரு. நஞ்ச நிலம் நம்மளுக்கு 64 ஏக்கர், அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குமா. மாட்டு வகைராவில 1760, ஆடுக 500, 6 கட்ட வண்டி, அதோட ஒரு மனுஷன். என்னது மனுஷனா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, மனுஷன் தான். அவனை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டா அப்புறம் அவன் கோயிலுக்கு தானுங்களே சொந்தம். ஆடு மாடுகளை தான் கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு பெரிய கதமா. 24 வருஷத்துக்கு முன்னாடி. என்னப்பா என்னாச்சு? அம்மா, நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம். குழந்தைக்கு இன்னும் குணமாகலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் பிள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும். என்னால முடிஞ்ச அளவு குழந்தையை காப்பாத்துறதுக்கு எல்லா வைத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சரியாகலைன்னா தெய்வம் தான் காப்பாத்தணும். அப்பா உப்பிரியப்பா, எல்லா உலகத்தையும் காப்பாத்துற நீ எங்க குழந்தையும் காப்பாத்துவங்கிற நம்பிக்கையில தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கோம். ஐயா, உள்ள இருக்கிற இருப்ப பார்த்தா கண் எடுத்து பார்க்க முடியல. பெத்த மனசு பதபதைக்குது. இந்த நிலைமையில இது எங்க கிட்ட இருக்க வேணாம். ஓஞ்ச நதியிலே ஒப்படைச்சிடுறோம், காப்பாத்து. உனக்கே நேர்ந்து விட்டுட்டோம். இது உயிரோட உலாத்திட்டு இருந்தா கண்ணாலேயாவது கண்டுட்டு இருப்போம். உப்புலியப்பா, இது ஓப்புள்ள. அன்னையில இருந்து இந்த புள்ளைய கோயில் சொத்தை ஏத்துக்க வேண்டியது எங்களுக்கு கட்டாயமா போயிடுச்சு. அந்த புள்ள உப்புலியப்ப இல்லைன்னா இந்த கோயில்ல ஒரு வேலையுமே நடக்காதுன்னா பாருங்களேன். அப்படியா? அந்த அதிசயமான பிள்ளைய நான் இப்ப பாக்கணுமே. பார்க்க தானே போறீங்க, திருவிழா நேரத்துல வந்திருக்கீங்க. உப்புலி இல்லாத திருவிழாவா? காமேஸ்வரோ வைஸ்ரோ ததாதோ குபேராய வைஸ்ரவணாய மகாராஜ்யாய நமः. இவன் தான் உப்புலியப்பன். உப்புலி, இவங்க தான் புது ஈவோ அம்மா. வணக்கம்மா. அம்மாவை பார்த்தா மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. உப்புலியப்ப நாம மந்திரோத ஸ்தோத்திர நாமம் பரிமள மந்திர புஷ்பாணிம் சமர்ப்பயாமி. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய கோலம். ஏமா, இப்படி வழி அடிச்சு கோலம் போட்டா கோலத்தை மிதிக்காம இப்படி வீட்டுக்குள்ள போறது? கோலம் வேற அழகா இருக்கு. அம்மா இருக்காங்களா? என்னம்மா பேச மாட்டியா? பேசா மடந்தையா? ஏமா, பேசுனா பல்லுகளை கீழே விழுந்துருமா? என்னடா இது, பதில் பேசாம போய்கிட்டே இருக்கு. வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிரா? என்னப்பா? இந்தாங்கம்மா பாலு. ஏமா, வேலைக்காரி ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்களா? வேலைக்காரியா? என்ன சொல்ற? ஆமாமா, வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன், பதிலே பேசாம போயிருச்சு. அவ பேச மாட்டாப்பா. ஆமாப்பா, அவளோட உயிர் சிநேகிதி. அவ கண்ணு முன்னாலேயே லாரியில அடிபட்டு இறந்ததை பார்த்த அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வரல. அவ பிறவி ஊமை இல்ல. அப்ப இது என் மகதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லப்பா. கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, உப்புலியப்பன் பாத்துக்குருவான். அவன் சக்தி வாய்ந்த கண்கண்ட தெய்வம். அம்மா, ஒரு பெரிய மணியை வாங்கி நம்ம கோயில்ல கட்டுங்க. உப்புலியப்பா, எப்படி மணியோட நாவ செஞ்சு ஊருக்கெல்லாம் ஓசை கேக்குதோ, அதே மாதிரி என் பொண்ணோட நாவ செஞ்சு அவ பேசணும்னு வேண்டிக்கிங்க. பாப்பாவுக்காக நான் மணி அடிக்கிறேம்மா, நான் மணி அடிக்கிறேன். நிச்சயமா நம்ம பாப்பா பேசும். அவனை நம்புங்கம்மா. கண்டிப்பா நீ சொல்றதை நான் செய்யறேன். நீ சொல்றது அந்த உப்பிலியப்பனே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏமா, பாப்பாவுக்கு ஏதாவது கல்யாணம்? இது வரைக்கும் 10 பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. ஊமையாச்சே, ஒதுங்கிடுறாங்க. நீங்க மனசு ரொம்ப தளர விடுறீங்கம்மா. இவனுக்கு இவன் தான் ஆண்டவன் நிச்சயம் படைச்சிருப்பான். காலம் வரும்போது அவங்க நம்மளை தேடி வந்துதான் ஆகணும். நிம்மழக்கர நம்பர் மலர்த்தாள் நம்பதுமத்தில் நிம்பமரக்கே அல்லல் போம் அல்வனை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குழந்தைகள் மாவனை கோபுரத்தில் வைத்திருக்கும் கணபதியை கை தொழுத கால்.
என்ன போறவங்க வரவங்க எல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காம என்ன விஷயம்? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, அவங்க தானே தகராறு பண்றாங்க. இனிமே தகராறு பண்ண கோயில்ல கடையை வைக்க விட மாட்டேன், ஜாக்கிரதை. இந்தமா ஆ? இங்க எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏன் இங்க உட்காந்தா உனக்கு என்ன? இந்த பார், சாமி கும்பிடுறதுனா உள்ள போ, சாமி கும்பிட்டேன்னா வெளியே போய்கிட்டே இரு. இப்படி உட்காந்துக்கிட்டு போறவங்க வரவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இடத்த காலி பண்ணு போ. ஆ? புறப்படுங்க, கோயில் நடை சாத்த போறோம், புறப்படுங்க. அந்த மூலையில உட்கார்ந்து ஒருத்தரு. ஏங்க, புறப்படுங்க. ஏம்மா, உங்களையும் தாம்மா. ஏ, இங்கெல்லாம் படுக்க கூடாது, எந்திரி எந்திரி. ஏன்? இது கோயில், சத்திரம் இல்ல. அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு. என்ன மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்டவங்களுக்கு எல்லாம் இதான் வீடு. என்னது, கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்காங்களா? என்னம்மா காது குத்துறியா? ஆ, ஒரு ஆம்பளை கோயிலுக்கு நேர்ந்து விடுறப்போ பொம்பளை நேர்ந்து விட மாட்டாங்களோ? ஏய், என் பொறுமையை சோதிக்காத, அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் ஆத்திரப்படுற? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இந்த பார், கோபம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிரு. இல்ல இந்த ஒரே கையால தூக்கி கோயிலுக்கு வெளியே வீசி ஆ? எறிஞ்சிருவேன். என்ன வீசி எரிஞ்சிருவீங்களா? இந்தா, இதான் என் கை. முடிஞ்சா வெளிய வீசி எறி பாப்போம். பா. ஐயோ, கைப்பிடி இழுத்துறாரே, யாரோ வாங்கல. கையில பிடிக்கல. இந்த பாருமா, பொம்பளை பிள்ளை எல்லாம் கோயிலுக்குள்ள படுக்க கூடாது. ஒண்ணு செய்வோம், ஈவா மாட்ட போய் கேட்போம். அவங்க படுக்க சொன்னாங்கன்னா நம்ம 2 பேருமே படுத்துக்கிறோம். அதெல்லாமா, நான் எப்பயுமே கோயில்ல படுக்கிறதா வழக்கம். அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். நீ தப்பா எடுத்துக்கிறாத. அதானே.